அனைவருக்கும் அகிலா ஜுவாலாவின் அன்பு வணக்கம். இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் ரஜத் அவர்கள் எழுதிய திரும்பி பார்க்கிறேன் எனும் புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் அவர் ஒரு பத்திரிகையாளராக அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை ரொம்பவே சுவைப்பட தொகுத்திருக்கிறார். 40 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கும் இவர் சந்திக்காத பிரபலங்களே இல்லை என்று சொல்லலாம். திரு சஞ்சய் காந்தி, செல்வி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி என பல பிரபலங்களை இவர் பேட்டி எடுத்திருக்கிறார். ஜெயலலிதாவின் வாழ்க்கை தொடர் பிறந்த கதை என்ற தலைப்பில் இவர் எழுதியிருக்கிற கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. பொதுவாகவே நான் பேட்டி எடுப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட பத்திரிகை ஆசிரியர்களின் அனுமதி பெற்ற பின்புதான் செல்வது வழக்கம். ஆசிரியர் அனுமதியின்றி ஒரு பேட்டிக்கு சென்றேன். அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பல ஆண்டுகளுக்கு முன் குமுதம் இதழில் உள்ளங்கை அளவில் ஒரு இலவச இணைப்பு கொடுப்பர். அதற்கு முயற்சி செய்யலாமே என நினைத்தேன். ஜெயலலிதாவிடம் அனுமதி கேட்டு அவர் வீட்டுக்கு சென்றேன். என் ஐடியாவை அவருக்கு சொல்லி சில விஷயங்களை டேப் ரெக்கார்டரில் பேசும்படி கேட்டேன். அவரும் ஒப்புக்கொண்டார். நான் ஜெயலலிதா குமுதம் இதழுக்காக ரஜத்திடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆரம்பித்து, நான் சீதையோ திரௌபதியோ அல்ல, ஒரு சாதாரண பெண். என் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை உள்ளதை உள்ளபடி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதை படித்துவிட்டு என்னை பற்றி நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று பேசினார். அந்த பதிவு கேசட்டுடன் குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபியின் பங்களாவுக்கு சென்றேன். அவர் அனுமதி பெற்று டேப் ரெக்கார்டரின் பதிவை ஓடவிட்டேன். ஒரு நிமிடம் கேட்டவர் அதை நிறுத்துங்கள் என்றார். எனக்கு குழப்பமாகிவிட்டது. ஒருவேளை ஆசிரியருக்கு இந்த முயற்சி பிடிக்கவில்லையோ என நினைத்தேன். அடுத்தவர் என்ன செய்தார் தெரியுமா? உடனே அருகில் இருந்த குறிப்பேட்டில் ஜெயலலிதாவின் வாழ்க்கை தொடர், மனம் திறந்து சொல்கிறேன், 50 வாரங்கள் என்று எழுதினார். எனக்கு ஒரே ஆச்சரியம். என்ன சார், ஒரு நிமிடம் கேட்டுவிட்டு 50 வாரங்கள் கட்டுரை வரலாம் என்கிறீர்களே, எப்படி சார் என்றேன். ஜெயலலிதாவை மனம் திறந்து பேச வைப்பது சாதாரண விஷயமில்லை. இந்த முயற்சி சிறப்பாக வரும் என்றார் எஸ்ஏபி. ஜெயலலிதாவிடம் சொல்லிவிடலாமா என்றதற்கு சொல்லுங்கள் என்றார். உடனே ஜெயலலிதா வீட்டிற்கு ஃபோன் செய்து, மேடம், இந்த பேட்டியை தொடர்கட்டுரையாக போட்டுக்கொள்ளலாம் என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் என்றேன். அவர் நம்பாமல், எப்படி ரஜத் என்றார். ஜெயலலிதா கூறியதை எஸ்ஏபியிடம் சொன்னேன். யாரிடமும் நேரடியாக பேசாத அவர் அன்று விதிவிலக்காக ஜெயலலிதாவிடம் பேசினார். ரஜத் சொல்வது உண்மைதான், நீங்கள் அவருக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றார். பேட்டிக்கு நேரம் ஒதுக்கியதுடன் புகைப்படங்களை சேகரித்து கொடுப்பதிலும் மிகுந்த அக்கறை காட்டினார் ஜெயலலிதா என விவரிக்கிறார் ரஜத். ஒரே சமயத்தில் 3 சாதனையாளர்கள் என்ற தலைப்பில் உள்ள கட்டுரையில் ஒரு உலக சாதனையை தமிழ் பத்திரிகைகளில் முதலாக பதிவு செய்த சிறப்பு தினமலர், வாரமலர் இதழையே சாரும் என்கிறார் ரஜத். சென்னை தியாகராய நகர் ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில் படித்த 3 மாணவர்கள் ஒரே சமயத்தில் இந்தியாவின் முப்படைகளுக்கும் தளபதிகளாக இருந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அப்பள்ளி ஆசிரியர் டாக்டர் எஸ் திருவெங்கடாச்சாரியை சந்தித்து பேட்டி எடுத்தேன். இந்த பேட்டி ஏப்ரல் 18, 1999 வாரமலர் இதழில் வெளியானது. உண்மையில் இந்த தகவல் பலர் அறியாத ஆச்சரியமான தகவல்தானே. சஞ்சயுடன் சில நிமிடங்கள் எனும் கட்டுரை. நவம்பர் 25, 1979 ஞாயிற்றுக்கிழமை. ராக்கி ரங்கராஜன் எனக்கு ஃபோன் செய்து, இன்று பிரதமர் இந்திராவின் 2வது மகன் சஞ்சய் சென்னை வருகிறார், அவரை பேட்டி எடுத்து ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்றார். சார், அவரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் என்றேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வீர்கள் என்று எடிட்டர் சொல்லிவிட்டார் என்றார். தென்னிந்திய முஸ்லிம் இளைஞர்கள் மாநாட்டை சஞ்சய் துவக்கி வைப்பதை அறிந்தேன். அப்போது பிரதமர் இந்திராவுக்கு அடுத்து இந்தியாவிலேயே மிகவும் பவர்ஃபுல் மனிதராக கருதப்பட்டவர் சஞ்சய். மாநாடு நடக்கும் இடத்திற்கு சென்று சந்திக்க அனுமதி கோரி இந்தியில் எழுதி அவருக்கு அனுப்பினேன். கூட்டம் முடிந்ததும் சந்திப்பதாக சொல்லி அனுப்பினார். மாநாடு முடிந்ததும் அவசரமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டார். எங்கு சென்றார், எங்கு தங்குகிறார் என்ற தகவலும் கிடைக்கவில்லை. காங்கிரஸ் தலைவர் மூப்பனாருக்கு உடல்நலம் சரியாக இல்லை என்ற தகவல் கிடைக்கவே எனக்குள் ஒரு பொறி தட்டியது. உடனே மூப்பனார் வீட்டிற்கு சென்றேன். சஞ்சய் பயணம் செய்த கார் அங்கு இருந்தது. டிரைவரிடம் சஞ்சயின் நண்பர் என்று அறிமுகப்படுத்தி காரின் முன் சீட்டில் உட்கார்ந்தேன். மூப்பனாரை பார்த்துவிட்டு திரும்பி வந்தார் சஞ்சய். என்னை பார்த்ததும், என் சீட்டில் உட்கார உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்றார் ஆங்கிலத்தில். மன்னித்து விடுங்கள்,
என்னை சந்திக்க ஒப்புக்கொண்டீர்கள். ஆனால் திடீரென்று கிளம்பிவிட்டீர்கள். எனக்கு உங்கள் பேட்டி வேண்டும். கார் டிக்கியில் கூட உட்கார நான் தயார். நீங்கள் கூறுவதை கேட்க வேண்டும், அவ்வளவுதான் என்றேன். சிரித்தபடியே பின் சீட்டில் உட்காருங்கள் என்றார். நடுவில் நான் அமர ஒரு பக்கம் ஆந்திர மாநில முதல்வர், மறுபக்கம் மத்திய அமைச்சர் ஒருவர் அமர்ந்தனர். கார் கிளம்பி கொஞ்ச தூரம் சென்ற பிறகே நான் எடுத்து சென்றிருந்த டேப் ரெக்கார்டர், நோட்புக் மற்றும் பேனா அடங்கிய பையை என் வண்டியில் வைத்து மூப்பனார் வீட்டில் விட்டிருந்தது ஞாபகம் வந்தது. அவர் பேசுவதை குறித்து கொள்வது எப்படி என விழித்தேன். கேள்விகளை கேளுங்கள் என்றார் சஞ்சய். ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அவர் சொல்லும் பதிலை உள்வாங்க வேண்டும். அதே சமயம் அடுத்த கேள்வியை மனதில் தயாரிக்க வேண்டும். அவரது முகபாவனைகளை கவனிக்க வேண்டும். மனதை திடப்படுத்தி கொண்டு பேட்டி எடுக்க தயாரானேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொன்னார் சஞ்சய் என அந்த பேட்டியையும் முழுவதாக விவரித்திருக்கிறார் இந்த கட்டுரையில். இரத்தத்தின் இரத்தமே எனும் தலைப்பில் ஒரு கட்டுரை. அதில் என் அருமை நண்பர் ஆர் வெங்கடேஷ் கல்கி வார இதழ் பொறுப்பாசிரியராக இருந்தபோது இரத்தத்தின் இரத்தமே என்ற தலைப்பில் எம்ஜிஆர் பற்றிய கட்டுரைகள் எழுதுமாறு கேட்டார். 15 விஐபிகளிடம் எம்ஜிஆர் பற்றி கேட்டு பேட்டி எடுத்து 25 வாரங்கள் அது தொடர எழுதினேன். பின்னர் இந்த கட்டுரைகளை தொகுத்து தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் புத்தகமாக வெளியிட்டார்கள். அந்த புத்தகத்திற்கு வாசகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது என்கிறார். அலாதியாக பதிலளிப்பவர் கருணாநிதி எனும் ஒரு கட்டுரை. கடந்த 1969 கருணாநிதி முதன்முறையாக தமிழக முதல்வரான போது அவரை பேட்டியெடுக்கச் சொன்னார் தினமணி கதிர் ஆசிரியர் சாவி. குறள்களில் உங்களை கவர்ந்த குறள் எது என்று கேட்டதற்கு இந்த கேள்விக்கு எப்படி பதில் கூறுவது? விலை உயர்ந்த முத்துக்களை கீழே பரப்பிவிட்டு அவற்றிலிருந்து குறிப்பிட்ட முத்தை மட்டும் தனியே எடுக்க முடியுமா என்று பதில் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர்களான டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜாகிர் ஹுசேன் தங்களை பள்ளி ஆசிரியர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார்கள். தாங்கள் எப்படி என்ற கேள்வி கேட்டு முடிப்பதற்குள் எழுத்தாளன் என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் என்றார். இப்பேட்டியை பற்றி குறிப்பிடும்போது ரஜத் அவர்கள் இந்திய அரசியலில் பல்வேறு சாதனைகள் புரிந்த கருணாநிதியை முதன்முறையாக முதல்வராக பதவியேற்ற போது பேட்டி எடுத்த பத்திரிகையாளன் என்ற முறையில் எனக்கு மிகுந்த மன நிறைவை அளித்தது என்று குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் 18, 1986 குமுதம் இதழில் கமல், ரஜினி இருவரின் ரசிகர்களுக்கு கேள்விகள் அறிவிக்கப்பட்டு ரசிகர்களிடமிருந்து வரும் பதில்களை இருவரும் பரிசீலித்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு பெற்றவர்களை அந்த நட்சத்திரங்களுடன் புகைப்படம் எடுத்து குமுதம் அட்டையில் வெளிவரச் செய்யும் பொறுப்பை ஆசிரியர் எனக்கு அளித்திருந்தார் என அந்த சுவையான சம்பவத்தையும் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் ரஜத். இவை மட்டுமின்றி இன்னும் ஏராளமான பிரபலங்களின் கட்டுரைகளும் சுவாரஸ்ய தகவல்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இவரின் இந்த புத்தகம் தாமரை பிரதர்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெடால் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு மூத்த பத்திரிகையாளரின் அனுபவங்களாக வெளிவந்திருக்கும் திரும்பி பார்க்கிறேன் வாசகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றதை அடுத்து விரைவில் திரும்பி பார்க்கிறேன் 2 வரப்போகிறது என்பது கூடுதல் தகவல். நன்றி.